இந்த குளத்தில் ஆண்டு. அதாவது ஒரு பூஜாரி சொல்றாரு, என்னடா இவன் பாட்டு பாடுறான், அவங்க தாத்தா வாஜியார் இல்லை அவனுக்கு, அவன் அவங்க தாத்தா கிட்ட கத்துக்கல, அவங்க அப்பா தான் வாஜியார், அவங்க அப்பா பேரை சொல்ல மாட்டான்ற. எங்க வாஜியார் கிட்ட இருந்து கத்துக்கினதுதான் இதெல்லாம். தீராத வறுமையும் வரிவேங்கை வாய்ப்பட்டு செண்டா குளத்தில் ஆண்டு. ஏதோ செல்லுல இந்த பாட்டுலாம் இருக்குதாமே, அது எங்க இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. எங்க வாஜியார் சொல்லி கொடுத்ததுதான். எப்படின்னா, அந்த ரங்கோனார் வீட்டுல ரத்ன சபாபதி பிள்ளை வந்து கடனா இருக்கும் போது வறுமையில எழுதுறாராம். அதுதான் தீராத வறுமையும் வரிவேங்கை வாய்ப்பட்டு செந்தா குளத்தில் ஆழ்ந்து. இல்லை உனை எல்லாம் மக்க முனை பூண்ட பரதேவி கால் பிடித்தேன். எந்த பக்கமா எனக்கு திசை கிடைக்கலாமா? ஒரு கஷ்டத்துல எழுதுற இந்த பாட்டை இதெல்லாம் எங்க வாஜியார் கத்து கொடுத்து அவர்கிட்ட இருந்து நாங்க பாடம் வாங்கி தான் இப்ப பாடுறோம். வாய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு பெருமையை தேடிக்க கூடாது. அதனால யார என்ன ஏதுன்னு பார்த்து பேசணும். அதெல்லாம் என்கிட்ட வேலை ஆகாது. அதனால தீராத வறுமையும் வரிவேங்க வாய்ப்பட்டி செண்டா குளத்தியாந்து. எல்லாம் மக்க மணி பூண்ட பரதேவி இருகால் பிடித்தேன். மாறாத சிலை ஒப்ப யார் விருந்தோ என்று பார்க்கவதினி என்றார். அறிவை மூதி செய்புடன் உருவா மொழி கொள்கா அரிப்பாம்பிருவர் சதியனைத்தும். மாறாத இருக்க நீ சற்றன செய்வின்றி இந்த மலையில் பிறந்து வியல்பா. உனது கல்மனதாகிய இந்த மைந்தன் எப்படி விழுவேனம்மா. ஆராதரத்தின் நீரிச்சிராப்பள்ளி ஆலயம் கொள்வந்து சக்தியனு எங்கள் குல தெய்வமே திரு ஆனந்த. எல்லாருக்கும் தெரியும், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எங்க அப்பா வாத்தியாரு, எனக்கு பம்பையில வாத்தியாரு. ஆனா எங்க தாத்தா வந்து இதை நீ பாடணும்பா, இதெல்லாம் நீ படிக்கணும்பா, இந்த பாட்டெல்லாம் நீ பாடுப்பான்னு சொல்லி பாட்டு பாடுறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு. அதனால நம்ம அவரு பேரை தான் சொல்ல முடியும். எங்க அப்பா வாத்தியார் தான், ஏதோ பெரிய ஆளு அவங்க பேரை சொல்லிக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி சொல்லட்டும், இருந்தாலுமே எங்க அப்பாவும் பெரிய ஆள் தான். சிவநகர் வரைக்கும் தான் அவங்க ஆட்டெல்லாம். எங்க ஆட்டம் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க எங்க ஆட்டத்தை. எங்க அப்பா பேரும் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, பெருமையை தேடிக்க கூடாது. கரெக்டா சொல்லு. நீங்க எப்படி கத்துக்குனீங்க, எந்த வீட்டுல இருந்து திருடின்னு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் சொல்லி நான் வந்து பெருமையை தேடிக்கல. அண்ணன் எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாமான், தின்ன எப்போ காலியாகும், அதெல்லாம் இந்த சொல்ல வரல நான். அதனால அந்த அங்காளம்மா புண்ணியத்திலையும் அந்த முத்துகிற சுவாமி புண்ணியத்திலையும் நாங்கள் இப்படி பாடுறோம் கொள்றோம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம பெருமையை தெரிவிக்க கூடாது. எல்லாம் அந்த அங்காளம்மா பாதத்துல தான். அங்கா